அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. பிரசன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை கணவன் மனைவியாக நீர் இணைத்ததற்காக நாங்கள் உண்மை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கின்ற இல்லற வாழ்க்கையை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதியும். அவருடைய இல் வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்கிற காரியம் ஒரு நாளும் இல்லாதபடிக்கு நிறைவும் சம்பூர்ணமாக காணப்பட கிருபை தாரும். இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு மேலானது, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆசீர்வாதமானது, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவர். இந்த நம்பிக்கையோடு இந்த வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு எங்கள் அனைவரையும் குறிப்பாக ஜாய்சன் பிரசன்னாவை ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2 நிமிடம் சில வார்த்தைகளை பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே ஆலயத்தில் ஒரு செய்தியை கேட்டோம். தொடர்ந்து 2-3 வார்த்தைகளை உங்களோடு நான் கூற ஆசிக்கிறேன். திருமணம் என்பது ஒரு தெய்வீக இணைப்பு. மேரேஜ் இஸ் எ மிஸ்டிக்கல் செட்டிங். It is a mystical setting. You know mystical setting? அது தெய்வம் இணைக்கிற ஒரு இணைப்பு, மறந்து போகக்கூடாது. அது தெய்வம் இணைத்த ஒரு இணைப்பு. 2வது, திருமணம் என்பது ஒரு இசைவு. இசைவு இசைவு என்று சொன்னால் 2 மனங்கள் ஒரு மனமாக செயல்படுகின்ற ஒரு அனுபவம் தான் திருமணம். 2 weak fleshes are joined together, moving together, working together as a one spirit and mind. Right? 2 பலவீனமான சரீரங்கள் ஒன்றாக இணைந்து அது ஒரே பர்பஸோடு ஒரே நோக்கோடு போவது திருமணம். திருமணம் ஒரு தெய்வீக இணைப்பு. திருமணம் ஒரு இசைவு. கடைசி குறிப்பு எனக்கு 2 நிமிஷம் தான் தந்தாங்க. அடுத்த கடைசி குறிப்பு, திருமணம் ஒரு இனிப்பு. ரைட்? முதலாவது சொன்னேன் ஒரு இணைப்பு, 2வது ஒரு இசைவு, 3வது ஒரு இனிப்பு. It is the sweetest experience. திருமணத்திலே ஒரு இனிப்பு இருக்கிற. நீங்க 2 பேரும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. ரைட் பிரசன்னா? ஆமா, இதே சந்தோஷம் உங்க வாழ்க்கையில என்றைக்கும் இருக்கணும்.
ஒரு நாள் உங்க வாழ்க்கையில துக்க முகத்தோடு காணப்படக்கூடாது. வாழ்க்கையில சில அனுபவங்கள் நமக்கு வரும். எந்த அனுபவங்கள் வந்தாலும் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். திருமணம் ஒரு இணைப்பு, மறக்கக்கூடாது. எங்களை நான் ஆலயத்தில் அழகாக சொன்னேன், ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார், ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ரெண்டாவது, நாங்கள் இசைந்து இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். நோபடி வில் செப்பரேட் அஸ், அவ்வளோதான். பவுல் சொல்ல போல கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு இதில் இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை என்றைக்கும் இனிப்பாக காணப்படும். வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்றி ஏற்ற காலங்களிலே உங்களை தாங்கக்கூடிய ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்களையும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போதுமா தம்பி? பிரேயர் அண்ட் பெனடிக்ஷனா? ஐ திங்க் மிஸ்டர் மெல்வின் ஜோசப் வாங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, நான் பெனடிக்ஷன் கொடுத்துறேன். வாங்க. நல்லாண்டவரே, இந்த விசேஷத்தை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது பரலோகத்திலே நியமிக்கப்பட்ட ஒரு நாளா இருக்கிறபடினாலே கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இது மனிதனால் அல்ல, இது உம்முடைய சித்தம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தாவை விசேஷமாய் ஜாய்சன் பிரசன்னாவை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். தகப்பனே, உபாகம் 28:1-14 வசனங்கள், 128ஆம் சங்கீதம் கர்த்தாவே எல்லாவற்றையும் பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து சந்ததி சந்ததியாய் ராஜாவே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி ஏற்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் கைட்டு செய்யும் காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில தகப்பனே கர்த்தாவே அவர்கள் கீழாமல் மேலாகத்தக்கதாய் வாழாமல் கர்த்தாவே தலையாகத்தக்கதாய் பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாதை பிள்ளைகளுடைய வீட்டை அணுகாதபடி வேலி அடைத்து யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாளை தோக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு முறையாக கர்த்தருடைய கர்த்தர் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். வீட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோர் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக ஜாய்சன் அண்ட் பிரசன்னாவோடும் சதா காலம் தங்கியிருப்பதாம். Okay, how you would describe Prasanna in one word? Yes. Easy. Loudly. Beautiful. Uh-huh. Lovable. What was it? Lovable. Okay. He said she is lovable. And let's ask Prasanna what she would like to describe Joyson in one word. There's a lot of patience. Okay. He is very charming and very patient. Okay. So, God bless you with patience, lovable, charming, and have a beautiful married life. And here we go with the cake cutting. I would request both the family members, close family members, to come and share this love with this wonderful couple. From both Prasanna's side and Joyson's family members, close family members can come and join. அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானே. They are sharing a wonderful loving time.
have Joycelyn and Prasanna wants to put their hands together with a small step of dance. To set lovable, charming, patience. Georgia, write me out and all I want you in my arms, let me hold you. I'll never let you go again like I did or used to say. I would never fall in love again until I found her. I said I would never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. Thank you. I would request Grandore Mama, Elder Mama to come and speak a few words for the couple. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற குருவானவர்கள், ஊழியர்கள், உற்றார் உறவினர், திருச்சபை மக்கள், இளைஞர பந்துக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கொஞ்சமாவது நீங்கள் பேசணும்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. மணமக்களை வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதரனுடைய மகன் ஜாய்சன், ஒருவேளை பிரசன்னா பற்றி எனக்கு அறிய தெரியவிட்டாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அகத்தின் அழகை முகத்திலே கண்டுகொள்ளலாம். அருமையான பிரசன்னா அந்த முகத்திலே ஒரு குடும்ப பெண்ணாக, ஒரு சந்தோஷம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த மகளாக தெரிகிறாள். அதற்காக வாழ்த்துகிறேன். இவருடைய இல்லற வாழ்க்கை சிறப்புடன் அமைய, ஒருவேளை இதுவரை இவர் சிறகடைத்து ஒரு பறவைகளைப் போல, நான் பேசுறத கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன, நான் பேசுறத மணமக்களாகி நீங்கள் கேட்டால் நலமா இருக்கும். இதுவரை நீங்கள் தனி பறவையாக ஐயா சொன்னது போல சிறகடித்து பறந்து கொண்டிருந்திருக்கலாம். இப்பொழுதோ இருவருமாக ஒரு கூண்டுக்குள்ளாக இணைக்கப்பட்டு விட்டீர்கள். அந்த கூண்டுக்குள் இணைக்கப்பட்ட பறவைகள் எப்படியாக கட்டுப்பாடோடு வாழ வேண்டுமோ, இந்த உலகத்திலே சமுதாயத்திலே ஒரு குடும்பம் என்கிற கட்டுப்பாடுக்குள் வந்து விட்டீர்கள். அந்த கட்டுப்பாடுக்குள் நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு அடியனுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக இந்த நேரத்திலே சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சங்கீதம் 128 சொன்னது போல, அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடான் பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல, பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒலிவு பருவது போல, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் ஒருவேளை மகன் ஜாய்சன் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மகன் தான், எனக்கு தெரியும். நான் சரியான வழியில் நடக்கிறவனுக்கு தெரியும். இருந்தாலும் அனுதினம் வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் அவனுடைய வாழ்க்கையில கூட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துவது வேத வாசிப்பின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாயிருந்து வேதத்தை ஜெபித்து அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல வேதத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது அவளுடைய காணப்படுகிற குணங்கள், நேசிக்கிற, விட்டு கொடுக்கிற, மன்னிக்கிற, குடும்பத்தை கட்டி காக்கிற, இவைகள் எல்லாம் அதிலேயே வந்துவிடும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மகளாக இருந்தால் குடும்பத்தின் மக்களால், சபையின் மக்களால், உலகத்தாரால் புகழப்படுவாள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட புகழ்ச்சி அடைவதற்கு நீ உனக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். இரண்டுமாக சேர்ந்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது இந்த உலகத்திலே நீங்கள் எந்நாளும் சீரும் சிறப்புடன் வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வாழையடி வாழையாக, வற்றாத நீரூற்றாக என்றென்றும் ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து நல்லதொரு பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று அவர்களை வளர்த்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் என்றென்றும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே தனி ஜெபம், குடும்ப ஜெபம்,
காணப்பட உதவி செய்யுங்க. மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் நாம உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. We have a wonderful performance by Valentina and Abigail. ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைவெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக் கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக் கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் காணா வரைக்கும் தொடர்கிறதே. இந்நாளில் தொடங்கின இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே, தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கிறிஸ்து சபையின் மீது அன்பு வைத்தது போலே ஒருவரை ஒருவரை நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். இலகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி உருவாக்கணும். காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. ஹே, காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக் கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக் கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கல்யாணம் கல்யாணம் இது நம்ம வீட்டு கல்யாணம். இயேசு ராஜா இருக்கும் எங்க வீட்டு கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் இது காணா ஒரு கல்யாணம். உறவுகள் நிறைவாய் மாறும் எங்க வீட்டு கல்யாணம். Wow, that was a wonderful performance. To end up this program, I would request Reverend Lionel Lecter here to come and கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணராயிருப்பவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அருமையான ஜாய்ஸினுடைய வாழ்க்கையிலே நீ தந்திருக்கக்கூடிய இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமது மகனை வாழ்த்தும்படியாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் கூடி வந்து உமது பிள்ளையை வாழ்த்த நீ தந்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம்.
ஆண்டவரே உமது மகனுக்கு என்று சொல்லி நீ தந்த நல்ல துணைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இருவருமாக சேர்ந்து தங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்தை கட்ட ஏற்ற காலத்திலே நல்ல பிள்ளைகளை அவர்கள் பெற்று கர்த்தருக்கு மகிமையாய் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை தொடர்ந்து கட்டி கொண்டு செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். இருவருடைய பெற்றோருக்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்து இம்மட்டுமாய் உம்மை மகிமைப்படுத்தி எதற்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்களும் அருமையான இந்த தம்பதியரை வாழ்த்துவதிலே முந்திக் கொள்ளுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வாழ்த்துதல் இந்த பிள்ளைகளோடு கூட இந்த ஆண்டிலும் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் தங்கியிருந்து ஏற்ற காலத்திலே சந்தான கிருபைகளால் நிரப்பி ஆசீர்வாதத்தோடு நடத்தும். மறுபடியும் ஒவ்வொருவருக்கே கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் நாம் அனைவரோடும் விசேஷமாய் திருமண வாழ்க்கைக்குள்ளாய் ஈடுபட்டிருக்கக்கூடிய அருமையான ஜாய்சன் குடும்பத்தோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. Everyone, just wait for 5 minutes. Give a refreshing break for the bride and the bridegroom, and they'll be back here in 5 minutes. ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே, அதிரும் பறையாய் இதயம் ஆடுதே. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன், காந்துறேன். கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடகாக்கிற தேக்குற மண்மேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுற தூறுற பாழாகின்ற நெஞ்சுக்கு பால் பார்வ நீ வாக்குற காக்குற. கோடி வாசங்கள் என்னை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதும் உன் வாசம். பூமி தீர்ந்தாலும் தீராத ரயில் பாதை காதல் ஒன்றே அன்பே.
देना बहुत स्वीट है मुन्ना थोड़ा ऑफ बीट है पर कुड़िया देना बहुत स्वीट है ढोंगी स्टाइल बड़ा ढीठ है वायरल हो गया ये ट्वीट पर फूल फूल करने में कूल तुम बड़ी तेज कटारी है शक्ल तेरी की लगन तेरी की हमने कर दी तैयारी है नच देने सारे रंग मिल के आज हिले डुल के नया सारे के सारे नजारे नच देने सारे रंग मिल के आज हिले डुल के नया सारे के सारे नजारे कसमानो खाने செவந்து புண்ணாக ஏதோ நானும் உளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கும் வளர அவ தேடியே தன்னை நேரம் நிற்குது பசுக்குது பாட்டு துக்குதமா நிஜ பூட்டி வச்சத வந்தொடைச்சிட்டமா கட்சி சேர நிற்குது நன்னழைக்குது பொண்ணு நின்றிடமா தேங்கி நிற்குது வந்தெடுத்துக்கமா யாரும் பார்த்து நின்று பேசவில்லை காத்து நின்று கொடுத்ததில்லை நீ வந்து பார்த்ததால பணியும் பத்துக்குச்சே கண்ணடைச்சு போற புள்ள முன்னடைச்சது யாரும் இல்ல ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே இன்னுமே உன்னால தன்னால கண்ணமே கண்ணால வந்து சேர்ந்து புண்ணால ஏதோ நானும் உளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கோ வளர தேடியே தன்னை நேரம் நிற்கணும் கொசுக்குது பாட்டு திக்குதமா நெஞ்ச பூட்டி வச்சது தொடச்சுக்குமா கட்சி சேர நிற்குது வந்தெடுக்குது பொண்ணு நின்றிடமா தேங்கி நிற்குது வந்தெடுக்குமா Every time I wanna see my girl, let's have a day. You know I said to her, let's have a day. You know I said to her, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ அடைமழையோ அணவியிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ தொட்டவுடன் ஓடுறியே தொட்டவுடன் ஓடுறியே சிறங்கி வந்தாரோ அழகினாலே அடிமையாக்கும் ராஜ ராஜ ராணி அடி லட்சாவதியே என்ன அசத்துறதே லட்சாவதியே என்ன அசத்துறதே
அவள் முகம் பார்த்து நான் இன்று தடுமாறினேன், நிழத்தோட வேர்த்து உயிர் கொண்ட சிலையாகிறேன். அவள் முகம் பார்த்து நான் இன்று தடுமாறினேன், நிழத்தோட வேர்த்து உயிர் கொண்ட சிலையாகிறேன். இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லையே. இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லையே. அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. தப்பி நடக்கும் அவள் நடையழகு, கத்தி எரியும் அவளுடைய அழகு. ஐயோ
இருந்து வந்தறிந்த தேனோ என்று எண்ணி வியக்கும் இதழழகு அந்தியிலே வானம் சிவந்ததை போல கண்ணம் எங்கும் தோன்றும் வெட்கமழகு மெல்லிடையை பற்றி சொன்னார் இல்லாத அழகு மேலே கொஞ்சம் பார்த்து சொன்னார் பொல்லாத அழகு கடவுள் கவிதை ஒன்றை படைத்ததை என்ன சொல்லுவோ காட்டருவி போல அலை அலையாக கண்டபடியோடும் குழலழகு கண்ணிரண்டில் வலையை பின்னி பின்னி வீசி நெஞ்சம் அதை பறிக்கும் செயலழகு தெற்றுப்பல்லில் சிரிக்கையில் தீராத அழகு தள்ளி நின்று யோசிக்கையில் வேறேதோ அழகு கடவுள் கவிதை ஒன்றை படைத்ததை என்ன சொல்லவோ அழகோ அழகு அவள் கண்ணழகு அவள்